Hi friends, Group 1, Group 2, Group 4 PO எக்ஸாமுக்கு மேக்ஸ் டாப்பிக்லேருந்து 25 கொஸ்டின்ஸ் வரும். அதை நம்ம இனிக்கும் கணிதம் அப்படிங்கிற தலைப்பில் ஒவ்வொரு டாப்பிக்காக பார்த்துட்டு வரோம். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் ரீசனிங் டாப்பிக்கில் மிஸ்ஸிங் நம்பர்ஸ். ஓகேவா, பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் சம் போகலாம். பாருங்க, 8, 27, 64, 125, 216 இதில் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ 8 அப்படின்னா நம்ம வந்து ஸ்கொயர் நம்பர், கியூப் நம்பர், ஒரு ஸ்கொயர் நம்பர் 1லேருந்து 30 வரைக்கும், கியூப் நம்பர் 1லேருந்து ஒரு 20 வரைக்கும் நம்ம படிச்சு வச்சுக்கிட்டோம்னா இதை பார்த்தா எது ஸ்கொயர் நம்பர், எது கியூப் நம்பர்னு உங்களுக்கு ஈஸியாக மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகும். சரிங்களா? இப்போ பாருங்க, 8 அப்படின்னா இது எதோட கியூப்? 2 கியூப். இது எதோட கியூப்? 3 கியூப். இது எதோட கியூப்? 4 கியூப். இது எதோட கியூப்? 5 கியூப். இது எதோட கியூப்? 6 கியூப். அப்போ 2, 3, 4, 5, 6 அப்போ இங்கே என்ன வர வாய்ப்பு இருக்கு? 7 கியூப். 7 கியூப்னா என்ன வரும்? 7 into 7 343. அப்போ ஆன்சர் நமக்கு என்னது? 343. ஓகேவா, காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சம் போகலாம். அடுத்து இங்கே பாருங்க, ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. உள்ள 25, 441, 289 இதில் என்ன வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, இங்கே பாருங்க, இப்போ இதில் 25 இருக்கு. அப்போ இது ஒரு ஸ்கொயர் நம்பர். 441 ஒரு ஸ்கொயர் நம்பர். 289 ஒரு ஸ்கொயர் நம்பர். அப்போ 25 வந்து எதோட ஸ்கொயர்? 5. அப்போ இங்கே பாருங்க, 2 இங்கே ஒரு 3 இருக்கு. அப்போ என்ன பண்ணிருக்காங்க? 2வையும் 3யும் ஆட் பண்ணிருக்காங்க. அப்போ ஆட் பண்ண என்னது? 5. 5 ஸ்கொயர்னா எவ்வளவு? 25. அப்போ இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணி ஸ்கொயர் பண்ணா என்ன ஆன்சர்? உள்ள ஆன்சர் போட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ பாருங்க, 10யும் 17யும் ஸ்கொயர் பண்ணா ஆட் பண்ண எவ்வளவு? 17. 17 ஸ்கொயர் எவ்வளவு? 289. சரிங்களா? அப்போ 15 6 ஸ்கொயர் ப்ளஸ் பண்ண எவ்வளவு? 21. 21 ஸ்கொயர் எவ்வளவு? 441. சரிங்களா? அப்போ 13 + 12 எவ்வளவு? 25. 13 + 12 = 25. அப்போ 25 ஸ்கொயர்னா எவ்வளவு வரும்? 625. ஓகேவா, அப்போ ஆன்சர் நமக்கு என்னது? 625. அடுத்து பாருங்க, இதுவும் அதே மாதிரி தான். ப்ளஸ் 4 என்னது? 449 அப்படிங்கிறது வந்து 7 ஸ்கொயர். அப்படின்னா 3 + 4 எவ்வளவு? 7 ஸ்கொயர். 1 + 5 எவ்வளவு? 6 ஸ்கொயர் தான் 36. 7 + 5 எவ்வளவு? 12 ஸ்கொயர் எவ்வளவு? 144. அப்போ 8 + 2 எவ்வளவு? 10 ஸ்கொயர்னா அப்போ எவ்வளவு? 100. அப்போ நமக்கு ஆன்சர் என்னது? 100. அடுத்து இங்க பாருங்க, இப்போ 5, 3, 4 உள்ள 19 போட்டிருக்காங்க. அப்போ ஏதாவது தொடர்பு இருக்குன்னா பாருங்க. இப்போ 5யும் 3யும் மல்டிப்ளை பண்ணா பாருங்க, 5 × 3 எவ்வளவு? 15. 15 + 4 எவ்வளவு? 19. அப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி அது கூட இதை ஆட் பண்ணோம்னா உள்ள வர ஆன்சர் வருது. சரிங்களா? அப்போ அதே மாதிரி இதுக்கும் செக் பண்ணி பார்க்கணும். 6 × 4 எவ்வளவு? 24. 24 + 5 எவ்வளவு? 29. அப்போ கான்செப்ட் கரெக்ட், ரெண்டுக்குமே சேமா வருது. அப்போ இதுவும் அதே மாதிரி தான் இருக்கும். அப்போ 7 × 5 35 + 6 எவ்வளவு? 41. அப்போ நம்ம ஆன்சர் என்னது? 41. ஓகேவா, அரசம் பாருங்க. 6 × 4 24. 24 + 5 எவ்வளவு? 29. 6 × 4 24 + 5 எவ்வளவு? 29. அப்போ அதே மாதிரி இது வருதான்னு பாருங்க. 9 × 7 எவ்வளவு? 9 × 7 63 + 7 = 70. 70. சரிங்களா? 70. அப்போ இதுவும் கரெக்ட். அப்போ 8 × 6 எவ்வளவு? 48 + 6 எவ்வளவு? 54. அப்போ ஆன்சர் நமக்கு எவ்வளவு? 54. ஓகேவா, அர்த்தம் போலாமா? பாருங்க, 1 4 9 அங்க என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. 1 2 3 4 2 4 6. அப்போ 2 4 6 தான் அடுத்து 8 வருமா? இப்போ 1 வந்து 1 ஸ்கொயர்டா, இது 2 ஸ்கொயர்டா, இது 3 ஸ்கொயர்டா. அப்போ இங்க என்ன வரணும்? 4 ஸ்கொயர். அப்போ ஆன்சர் என்னது? 16. ஓகேவா, அடுத்து பாருங்க, இங்க என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ இந்த ரெண்டுக்குள்ள லிங்க நம்ம பாருங்க. 22வையும் 2வையும் ஆட் பண்ண அளவு 24. 23யும் ஃபர்ஸ்டையும் லாஸ்டையும் ஆட் பண்ண அளவு 24. 24 இங்கேயும் 24. அப்போ இதுவும் அதே மாதிரி பாருங்க. 4ஐயும் ஃபர்ஸ்டையும் லாஸ்டையும் ஆட் பண்ண எவ்வளோ வரும்? 43 + 2 45. செகண்டையும் தேர்டையும் ஆட் பண்ண எவ்வளவு? 45. அப்போ என்னன்னா இங்கேயும் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வருதோ அதுதான் ஃபர்ஸ்டையும் ஆட் பண்ணா வரணும். 21 + 1 எவ்வளவு? 22. அப்போ இங்கேயும் 20 கூட எதை கூட்டினா 22 வரும்?
2 கூட்டினா 22 வரும். அடுத்த சம் பாருங்க. 6 3ஆல டிவைட் பண்ணா என்ன வரும்? 2 2 into 4 எவ்வளவு? 8. அப்போ 8 2ஆல டிவைட் பண்ணுங்க 9. 9 into 3 எவ்வளவு? 27. அப்போ 15 5ஆல டிவைட் பண்ணா 3. 3 கூட எதை மல்டிப்ளை பண்ணா 3 வரும்? 3. அப்போ 3 into 3 9. 3 கூட 9 3 மல்டிப்ளை பண்ணா 9 வரும். அப்போ ஆன்சர் 3. ஓகேவா? அடுத்து பாருங்க. 7 16 34 அப்படி இருக்கு. இங்க என்ன வரும்னு கேட்காங்க. இப்போ 7 into 2 எவ்வளவு வரும்? 14. 14 plus 2 எவ்வளவு? 16. அப்போ அதே மாதிரி இது வருதான்னு பாருங்க. 16 into 2 32. 32 plus 2 எவ்வளவு? 34. அப்போ இங்க என்ன வரணும்? 34 into 2 68 plus 2 எவ்வளவு? 70. இங்க பாருங்க. 70 into 2 140. 140 plus 2 எவ்வளவு? 142. இப்போ 142 into 2 244. சாரி 284 plus 2 எவ்வளவு? 286. கரெக்டானே? இப்போ ஆன்சர் நமக்கு எவ்வளவு? 70. ஓகேவா? அடுத்த பாருங்க. 6 9 8 84 7 இங்க 73 64 4 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது பாருங்க. இங்க 84 இருக்கு, இங்க 6 இருக்கு. 6 into 4 7 எவ்வளவு? 6 into 7 42. 42 into 2 எவ்வளவு? 84. அப்ப இங்க பாருங்க 8 into 4 32. 32 into 2 எவ்வளவு? 64. சரிங்களா? அப்போ நமக்கு என்ன வரும்? இது 2. சரிங்களா? அப்போ 9 கூட இங்க என்ன பண்ணும் பாருங்க. 9 கூட இதை மல்டிப்ளை, இதுல பாதி தான் வரணும். இங்க போடுற நம்பர் மல்டிப்ளை பண்ணா பாதி வரணும். சரிங்களா? அப்போ 72ல பாதிங்கிறது எவ்வளவு? 36. அப்போ 72ல பாதி 36. அப்போ 9 கூட எதை மல்டிப்ளை பண்ணா 36 வரும்? 4. அப்போ 4 மல்டிப்ளை 9 into 4 எவ்வளவு? 36. 36 into 2 எவ்வளவு? 72. 9 into 4 36. 36 into 2 எவ்வளவு? 72. கரெக்டானே? ஓகே. அப்ப அடுத்த சம் பாருங்க. இப்போ 25 plus 17 is equal to 42. ஓகேவா? இப்போ 38 plus 18 எவ்வளவு? 56. இப்போ 89 plus 16 எவ்வளவு? 105. ஓகேவா? பாருங்க. 6 கூட 7 மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 42. அப்போ இங்க 8 கூட இங்க 7 மல்டிப்ளை பண்ணா இங்கே 7 தான் மல்டிப்ளை பண்ணணும். 7 மல்டிப்ளை பண்ணா எவ்வளவு? 56. 56 வந்துருச்சா? அடுத்து இங்க 105 வரணும். சரிங்களா? அப்போ எந்த நம்பர் கூட 7 மல்டிப்ளை பண்ணா 105 வரணும்னு பார்க்கணும். ஓகேவா? இப்போ 7க்குனா என்ன வரும்? 15. 15 into 7 எவ்வளவு? 70 30 105. சரிங்களா? இப்போ ஆன்சர் நமக்கு என்னது? 15. ஓகேவா? அடுத்து பாருங்க. 15 plus 12 எவ்வளவு? 27. 15 plus 12 is equal to 27. 44 plus 28 எவ்வளவு? 52. 72. 48 plus 28 is equal to 72. சரிங்களா? 64 plus 53 எவ்வளவு? 117. 64 plus 53 is equal to 117. சரிங்களா? இப்போ பாருங்க. 3 கூட 9 கொண்டு மல்டிப்ளை பண்ணா எவ்வளவு வருது? 27. அப்போ இங்கேயும் 8 கூட என்ன பண்ணி மல்டிப்ளை பண்ணுவோம்? 9. இப்போ 72 வந்துருச்சா? அப்போ 117 வரணும். ஆனா 9ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? அப்போ நமக்கு எதை கொண்டு 9 கூட மல்டிப்ளை பண்ணா 117 வரும். 10னா 90. சரிங்களா? அப்போ ஒரு 117னா 27. அப்போ எவ்வளவு? 13 கொண்டு மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு வந்து என்ன வரும்? 117 வரும். 90 90 99
108 117. அப்போ ஆன்சர் என்னது 13. ஓகேவா? லாஸ்ட் சம் பார்க்கலாம். இப்போ பாருங்க, இது என்ன பண்ணலாம்? இப்போ இதை 2ஆ பிரிங்க. 4 கூட 3 மல்டிப்ளை பண்ணா 12 வருதா? அப்போ இந்த 7 கூட நம்ம என்ன பண்ணணும்? 3 மல்டிப்ளை பண்ணுங்க, 21 வருதா? அப்போ அதே மாதிரி பாருங்க, 5 கூட 2 மல்டிப்ளை பண்ணா 10 வருதா? அப்போ 2 கூட எதை மல்டிப்ளை பண்ணணும்? 2 மல்டிப்ளை பண்ணா 4 வருது. ஓகேவா? அப்போ இங்க எந்த நம்பர், இப்போ இது கூட ஒரு நம்பர் கூட 8 கொண்டு மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன வரும்? 64 வரும். அப்போ 8 × 8. அப்போ இங்க 8 போடலாம். ஓகேவா? அப்போ இங்க இருக்க நம்பர் கூட 8 கொண்டு மல்டிப்ளை பண்ணாதான், இங்க 8 மல்டிப்ளை பண்ணாதான் இங்க 8 தான் மல்டிப்ளை பண்ணா 24 வரணும். ஓகேவா? அப்போ என்ன வரும்? இங்க 3 போடலாமா? 3 × 8 எவ்வளவு? 24. இப்போ ஆன்சர் நமக்கு என்னது? 83. சரிங்களா? ஓகேவா? இப்போ நம்ம ரீசனிங்ல இன்னைக்கு மிஸ்ஸிங் நம்பர் டாபிக் பார்த்தோம். இதுல ஒரு 12 சம் இருக்கு, 13 சம் இருக்கு. இதை நீங்க பாத்தீங்கன்னா மிஸ்ஸிங் நம்பர் டாபிக்ல வரக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு கண்டிப்பா நம்ம ஆன்சர் பண்ணலாம். சரிங்களா? ரெகுலரா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாலிட்டி, மேக்ஸ் இது போன்ற டாபிக்ஸோட வீடியோஸ் வந்து நாங்கள் ரெகுலரா அப்டேட் பண்ணுவோம். ஓகேவா? தேங்க்யூ.